24வது ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் என்ற விதத்தில் ஆத்ம தத்துவத்தை பகவான் உபதேசம் செய்து அதை 24வது ஸ்லோகத்தில் முடிக்கின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தை சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம். இதற்கு முன் ஸ்லோகங்களில் ஞானியானவன் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவனுடைய கர்மமானது அகர்மம் ஆகின்றது. ஞானி செய்கின்ற செயல் பலனை கொடுக்காமல் சமக்ரம் பிரவிலியதே, பலனை கொடுக்காமல் நாசத்தை அடைகிறது என்று பகவான் கூறி வந்தார். நமக்கு சந்தேகம் வந்தது, யாது காரணத்தினால் ஞானியினுடைய கர்மமானது பலனை கொடுக்காமல் நாசத்தை அடைகிறது. அதற்கு பகவான் ஒரு பதிலை இதற்கு முன் சொன்னார். கர்மத்தினுடைய பலனில் ஆசையில்லாத காரணத்தினால் கர்மமானது பலனை கொடுக்காமல் அல்லது பந்தத்தை கொடுக்காமல் நாசமடைகிறது என்ற பதில் சொல்லப்பட்டது. இந்த ஸ்லோகத்தில் வேறு பதில் பகவான் கூறுகின்றார். கர்மமானது காரகத்திலிருந்து உற்பத்தி ஆகின்றது. காரகஜன்யா கிரியா. காரகம் என்பதை நாம் பார்த்தோம். கர்த்தா, கர்ம, கரணம், செய்பவன், அனுபவிக்கப்படுவது, கரணம், இப்படிப்பட்ட பேத புத்தி காரகம். இந்த காரக புத்தி ஞானிக்கு இல்லாமல் கர்மம் செய்கின்ற காரணத்தினால் கர்மமானது அதனுடைய பலனை கொடுப்பதில்லை. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமாக பார்த்தோம். இங்கு பகவான் பிரசித்தமான யக்ஞம் என்ற உதாரணத்தை எடுத்துக்கொண்டு, யாகம் என்ற உதாரணத்தை எடுத்துக்கொண்டு, அதில் சில காரகங்களை எடுத்து இந்த காரகத்தில் கர்மத்திற்கு காரணமாக இருக்கின்ற காரகங்களில் காரக புத்தி இல்லை, பிரம்ம புத்தி இருக்கின்றது என்று கூறுகின்றார். அதில் நாம் பார்த்தோம், முதலில் கர்த்தா, யாகத்தில் கர்த்தாவாக இருப்பவன் எஜமானன், கர்மமாக பொருளாக இருப்பது ஹவிஹி, எதை நாம் கொடுக்கின்றோமோ அது. மூன்றாவது கரணம், எந்த கரண்டியின் மூலமாக ஹவிஸை நாம் கொடுக்கின்றோமோ அது கரணம். நான்காவது நெருப்பு, அதிகரணம். ஐந்தாவது பலன். இந்த 5 கருத்தையும் இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறி, யஜமானன், ஹவிஹி, கரண்டி, ஹோமகுண்டம் அல்லது அக்னி, சொர்க்கம் முதலிய பலம், இப்படிப்பட்ட பேதம் ஞானிக்கு கிடையாது. இவைகளை பிரம்மனாக பார்க்கின்றான் என்பது சாரம். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். பிரம்ம அர்ப்பணம். அர்ப்பணம் என்ற சொல்லுக்கு பொருள் ஸ்பூன், கருவி, கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட். அர்ப்பணம் என்பதற்கு கொடுத்தல் என்ற பொருளும் இருக்கின்றது. ஆனால் இங்கு
எதனால் ஒன்றை கொடுக்கின்றோமோ அதற்கு அர்ப்பணம் என்று பெயர். அர்ப்பியதே அனேன இதி அர்ப்பணம். எந்த ஒரு கருவியினால் ஒரு பொருளை நெருப்பினுள் தியாகம் செய்கின்றோமோ அதற்கு அர்ப்பணம் என்று பெயர். இது கரணத்தை குறிக்கின்றது. யாகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஸ்பூன், அதற்கு அர்ப்பணம் என்று பெயர். இங்க என்ன பகவான் சொல்றார்? பிரம்ம அர்ப்பணம் என்றால் எதை அஞ்ஞானிகள் அர்ப்பணமாக கருதுகிறார்களோ அது ஞானிக்கு பிரம்மன் என்பது பொருள். அர்ப்பணம் பிரம்ம அர்ப்பணம், அதை நம்ம திருப்பி படிக்கணும். அர்ப்பணம் பிரம்ம. அர்ப்பணம் என்றால் என்ன? கரண்டி. ஞானி அஞ்ஞானிகளுக்கு எது கரண்டி அல்லது கரணமாக தெரிந்து கொண்டிருக்கின்றதோ அது ஞானிக்கு பிரம்மனாக இருக்கின்றது. இந்த இடத்தில் ஒரு விசாரம் செய்ய வேண்டும். இலக்கணப்படி இங்கு பிரம்ம அர்ப்பணம் அஸ்தி என்று முடிந்துள்ளது. பிரம்மன் அர்ப்பணமாக இருக்கிறது, ராமன் வீரனாக இருக்கிறான் என்று சொல்வது போல இரண்டும் சமப்படுத்தப்படுகிறது. இரண்டு விதமான சமன்பாடுகள் இருக்கின்றன. அதை சமஸ்கிருதத்தில் சாமானாதிகரண்யம் என்று சொல்வார்கள். சாமானாதிகரண்யம் என்றால் இரண்டு சொற்களும் ஒரே வேற்றுமையில், கேசெண்டிங், விபக்தியில் இருத்தல். உதாரணம் பார்த்தால் நமக்கு புரிந்துவிடும். உதாரணமாக வேதாந்தத்தில் இருக்கிறதையே உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஜீவன் பிரம்மனாக இருக்கின்றான் என்று ஒரு வாக்கியத்தை நாம் கூறுகின்றோம். ஜீவன் பிரம்மனாக இருக்கின்றான். இப்போ ஜீவக பிரம்ம அஸ்தி என்று நாம் கூறினால் ஜீவனையும் பிரம்மனையும் சமப்படுத்துகின்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன? ஐக்கியம் என்பது அர்த்தம். ஜீவன் பிரம்மனோடு ஒன்றாக இருக்கின்றான் என்பது பொருள். இப்போ ஜீவன் பிரம்ம அஸ்தி, ஜீவக பிரம்ம என்று சொன்னால் ஐக்கிய சாமானாதிகரண்யம் அர்த்தம். ஒரு கால் ஜெகத் பிரம்ம என்று சொல்கின்றோம். ஜெகத் பிரம்ம அஸ்தி, அடிக்கடி அதையும் சொல்லுவோம். இந்த உலகம் சிவமயம், ஜெகத்து தான் பிரம்மன் என்று சொல்வோம். அப்பொழுது ஜெகத் பிரம்மனாக இருக்கிறதா என்றால் நாம் என்ன பதில் சொல்வோம்? ஜெகத் என்பது இல்லை. ஜெகத் என்பது இல்லாமல் பிரம்மன் மட்டும் இருக்கின்றது என்பது பொருள். அது எப்படி என்றால், நாம் ஒரு போஸ்ட், ஒரு கம்பத்தை பார்க்கின்றோம். கம்பத்தை பார்த்து மாலை வேளையில் திருடன் என்று நினைத்து விடுகின்றோம். பிறகு ஒருவர் வந்து சொல்கின்றார், இந்த திருடன் சோரக ஸ்தானுகு என்று சொல்றார். இந்த திருடன் கம்பமாக இருக்கின்றான், கம்பமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ நம்ம எதை சமப்படுத்தியுள்ளோம்? திருடன் கம்பம் ஒன்று என்று சொல்கின்றோம். அப்பொழுது திருடனையும் கம்பத்தையும் நாம் ஐக்கியப்படுத்துகின்றோமா? திருடன் ஒருத்தன் இருக்கான், கம்பம் ஒன்று இருக்கின்றது, இரண்டும் ஐக்கியப்படுத்துகிறோம்னு சொல்வதில்லை. ஒன்றை நீக்கி ஒன்றை மட்டும் வைத்து கொள்கின்றோம். இதற்கு பெயர் பாதாயாம் சாமானாதிகரண்யம். பாதா என்றால் நெகேஷன். ஒன்றை நீக்கி ஒன்றை மட்டும் வைத்து கொள்ள இப்படிப்பட்ட வாக்கியத்தை நாம் பயன்படுத்துவோம். இப்போ சமப்படுத்துதல் ரெண்டு விதம். ஒன்று இரண்டுக்கும் முழுமையான ஐக்கியம், அதையும் சமப்படுத்துவோம். இனி ஒன்று ஒன்றை நீக்கி ஒன்றை மட்டும்
மட்டும் காட்டவும் சமப்படுத்துவோம். எங்கெல்லாம் வேதாந்தத்தில் ஜெகத்தும் இந்த உலகமும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு சொல்லுதோ அங்கெல்லாம் ஜெகத்தை நீக்கி ஈஸ்வரனை காட்டுவது பிரம்மத்தை காட்டுகிறது. ஜீவனு பிரம்மனு எங்கே ஒன்று சொல்கிறதோ அது ஐக்கியமான சமான அதிகரணம். இப்போ இந்த இடத்துல என்னென்னா பாதாயாம் சாமானாதிகரண்யம், அர்ப்பணத்தினுடைய அபாவத்தை பிரம்மனிடத்தில் பார்த்தல். அதாவது பேதங்கள் கிடையாது, காரகங்கள் இல்லை என்று பிரம்மனிடத்தில் பார்த்தல். இப்போ பிரம்ம அர்ப்பணம் என்றால் எது அர்ப்பணமாக தெரிந்து கொண்டிருக்கின்றதோ, அஞ்ஞானிகளினுடைய மனதில் கரணம் என்ற பேதமானது எது தெரிகிறதோ அது ஞானிக்கு இல்லை, ஞானிக்கு அது வெறும் பிரம்ம என்பது பொருள். இனி எல்லா இடத்திலையும் அந்தந்த பேத புத்தியை நீக்குகின்றது இந்த வாக்கியங்கள். இனி அடுத்த சொல் பிரம்ம ஹவிஹி. இங்கும் அதேதான். ஹவிஹி என்றால் நாம் எதை கொடுக்கின்றோமோ, கொடுக்கப்படும் பொருள் அது எதுவாக, எதையெல்லாம் நாம் அர்ப்பணம் செய்கின்றோமோ அப்படி அர்ப்பிக்கப்படும் பொருள் ஹவிஹி, நெய் முதலியவைகள், அதுவும் பிரம்ம. இது கர்மத்தை குறிக்கின்றது, ஆப்ஜெக்ட். நான் இதை தியாகம் செய்கின்றேன் என்றெல்லாம் சிலர் நினைப்பார்கள். ஒருவர் ஒரு யாகம் பண்ணுனா அதில் என்ன உருவாகும் அவர்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு? நான் இந்த யாகம் செய்தவன், நான் இதை யாகம் செய்தேன், நான் இந்த கருவியினால் யாகம் செய்தேன் என்ற பேத புத்தி இருக்கும். இங்கு இந்த ஞானிக்கு ஹவிஸ் எதுவோ அதுவும் பிரம்ம, பிரம்ம ஹவிஹி. அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அஞ்ஞானிகளுக்கு எது ஹவிஸாக தெரிகிறதோ அது ஞானிக்கு பிரம்ம. இனி அக்னி என்னன்னா பிரம்ம அக்னௌ. பிரம்ம அக்னௌ என்றால் பிரம்மன் என்கின்ற அக்னியில், பிரம்மனாக உணர்ந்து கொண்ட ஞானிக்கு அக்னியும் பிரம்ம. பிரம்ம அக்னௌ. இதில் என்ன நீக்கப்படுகிறது? உலகம் அக்னி அதிகரணமாக எதை பார்க்கின்றதோ அது ஞானிக்கு பிரம்ம. பிறகு அடுத்த சொல் பிரம்மணா ஹுதம். இங்கு பிரம்மணா என்றால் எஜமானனால் என்று பொருள். இந்த எஜமானனே இங்கு பிரம்மன் என்று சொல்லப்படுகின்றான். இது கர்த்தாவை குறிக்கின்றது. இப்போ பிரம்ம ரூபமாக இருக்கின்ற எஜமானனால் ஹுதம் என்றால் யாகம் செய்யப்படுகிறது. இப்போ பிரம்மன் என்கின்ற கருவியினால், பிரம்மன் என்கின்ற பொருளை, பிரம்மன் என்கின்ற அக்னியினால், பிரம்மனால் ஹுதம் செய்யப்படுகின்றது. ஹுதம்னு சொன்னால் ஹவன கிரியா, அதுவும் பிரம்மன்தான். இந்த யாகம் செய்யப்படுகிறதே அந்த கர்ம, அதுவும் பிரம்மன். இப்போ முதல் வரியில் எவைகள் வந்துள்ளன? அர்ப்பணம் கரணம், ஹவிஹி கர்ம பொருள், அக்னி என்பது அதிகரணம், நான்காவது பிரம்மணா என்பது எஜமானனை குறிக்கின்றது. ஒருவர் ஒரு யாகம் செய்தால் அதிக யாகம் செய்ய செய்ய அவருடைய மனசில் என்ன உற்பத்தியாகும்? கர்த்திருவம், இவைகளையெல்லாம் நான் செய்தவன்கிற பாவனை உற்பத்தியாகும். அதனால தான் அதிக செயல் செய்ய செய்ய அகங்காரமானது வலுத்து கொண்டே இருக்கு. நான் எஜமானன், இவைகளை கொண்டு இதனால் இவ்வளவு கர்மங்களை செய்தேன் என்ற எண்ணம் இருக்கும். இது என்னன்னா காரக புத்தியுடன் செய்கின்றான். ஆனால் ஞானிக்கு காரக புத்தி கிடையாது. காரணம் என்ன? அனைத்திடத்திலும் பிரம்மத்தை பார்க்கின்றான். இதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த துவைதம் இல்லாததாக பிரம்மத்தை புரிந்துள்ளான் என்பது சாரம். இனி இரண்டாவது வரிக்கு வந்தால்,
பிரம்ம ஏவ தேன கந்தவ்யம். பிரம்ம புத்தியுடன் செய்கின்ற இந்த ஞானி அடையும் பலன் என்னவாக இருக்கிறது? பிரம்ம ஏவ, பிரம்மந்தான், தேன இந்த ஞானியினால் கந்தவ்யம் அடைய வேண்டி இருக்கிறது. அடையப்படுவதும் பிரம்மன்தான். இது பலனை குறிக்கின்றது. பிரம்ம புத்தியுடன் இவ்விதம் செய்கின்ற செயல் செய்பவனுடைய பலன் எது? சொர்க்கமோ நரகமோ இதுவோ கிடையாது, பிரம்மந்தான். பிரம்மந்தான் அவனால் அடையப்படுவது. பிரம்ம ஏவ தேன கந்தவ்யம். தேன என்றால் ஞானியினால். எல்லா காரகங்களிலும் பிரம்மத்தை பார்க்கின்ற ஞானியினால் அடையப்படுவதும் அடைய வேண்டியதும் பிரம்மன்தான். பிறகு இந்த ஞானிக்கு இனி ஒரு விசேஷணம், லட்சணம் கொடுக்கப்படுகிறது. பிரம்ம கர்ம சமாதினா என்பது ஞானிக்கு கொடுக்கின்ற அடைமொழி. தேன என்றால் அவனால். எப்படிப்பட்டவனால்? பிரம்ம கர்ம சமாதினா. இந்த சொல் ஞானிக்கு கொடுக்கும் அடைமொழி. இதனுடைய பொருள் என்ன? ரெண்டு பொருள் சொல்லலாம். ஒரு பொருள், எல்லா செயலிலும் பிரம்மத்தை பார்ப்பவன் என்பது ஒரு பொருள். எல்லா செயலிலும் பிரம்ம திருஷ்டியை உடையவன். எந்த செயல் நடந்தாலும் அதில் பிரம்மத்தையே அவன் பார்க்கின்றான். இப்போ பிரம்ம கர்ம என்றால் பிரம்மத்தையே கர்மமாக பார்க்கின்றான். எல்லா கர்மத்தையும் பிரம்மமாக பார்க்கின்ற. சமாதி என்றால் அறிவை உடையவன். இங்கு சமாதி என்றால் சித்தம், ஞானம், விஷன், அறிவை உடையவன். இப்போ முதல் பொருள் என்ன? எல்லா செயல்களிலும் பிரம்மத்தை பார்க்கின்ற புத்தியை உடையவனால் என்ன பலன் அடையப்படுகிறதோ அதுவும் பிரம்மன். இரண்டாவது பொருள், எல்லா இடத்திலும் பிரம்மத்தை பார்ப்பதே இவனுக்கு கர்ம என்பது இரண்டாவது பொருள். எல்லா இடத்திலும் சர்வஸ்ய பிரம்ம மாத்திர தர்சனம் பிரம்ம கர்ம. எல்லா இடத்திலும் பிரம்மத்தை பார்த்தல் ஞானியினுடைய கர்ம. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டியூட்டி இருக்கும் அல்லவா, கடமைகள் இருக்கும். நான் இதை செஞ்சிட்ருக்கேன், அதை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவார்கள். இந்த ஞானியினுடைய கர்மம் என்னன்னா, எல்லா இடத்திலும் பிரம்மத்தை பார்த்தல், அது கர்ம. சமாதி என்றால் அப்படிப்பட்ட செயலில் புத்தியை உடையவன், அப்படிப்பட்ட செயலில் அறிவை வைத்தவன். அதில் சித்தத்தை ஸ்தாபனம் செய்வது சமாதிகி. எதில் ஸ்தாபனம் செய்வது? எல்லா இடத்திலும் பிரம்மத்தை பார்த்தல் என்ற கர்மத்தில் மனதை உறுதியாக வைத்தவன் என்பது பொருள். முதல் அர்த்தத்துக்கு இரண்டாவது அர்த்தத்துக்கும் வேறுபாடு என்ன? முதல் அர்த்தம் என்ன சொன்னோம்? எல்லா கர்மத்திலையும் பிரம்மத்தை பார்க்கின்றான்னு சொன்னோம். இரண்டாவது பொருள், பிரம்மத்தை பார்த்தல் என்ற கர்மத்தை செய்து கொண்டு இருக்கின்றான். அவன் செய்கிற டியூட்டி என்னன்னா, எல்லாத்தையும் பிரம்மனா பார்த்துட்டு இருக்கிறது தான் அவனுக்கு வேலை. இப்படிப்பட்ட ஞானியினால் என்ன பலன் அடையப்படுகிறதோ அதுவும் பிரம்ம. இவ்விதம் இந்த முழு ஸ்லோகம் என்ன செய்துள்ளது என்றால், சுருக்கமாக கூறினால் துவைத பிரபஞ்சத்தை நீக்கி இதில் பிரம்ம மாத்திர தர்சனத்தை காட்டுகின்றது. அனைத்து பிரபஞ்சத்தையும், பிரபஞ்சம்னா பேத புத்தி, துவைதம், இந்த துவைதம் இங்கு காரக ரூபமாக காட்டப்பட்டு காரக புத்தியானது நீக்கப்பட்டு பிரம்ம மாத்திர தர்சனத்தை கூறி பகவான் ஞான கர்ம சந்நியாசத்தினுடைய தலைப்பை முடிக்கின்றார். பிறகு சென்ற வகுப்பில் பார்த்தோம்,
இந்த மந்திரத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் சொல்கின்றோம், அதனுடைய தாத்பரியத்தையும் பார்த்தோம். இதில் சாப்பிடுபவன் போக்தா எஜமானன், சாப்பிடப்படும் அன்னம் ஹவிஹி, சாப்பிட உதவும் வாய் அல்லது கை கருவி, அந்த உணவு செல்கின்ற வயிறு இருக்கின்றது அதற்குள் இருக்கின்ற அக்னியானது அதிகரணம், இதனுடைய பலன் பசி நீங்குதல், அனைத்தும் பிரம்மனாக பார்க்கின்றான். அதனால தான் ஒரு கிருஷ்ணருடைய படத்தில் பார்த்தீங்கன்னா இலையில் படுத்திருப்பார், அவருடைய பெருவிரல் இருக்குமே கால் விரல், அது அவருடைய வாயில் இருக்கும். அதனுடைய தாத்பரியம் என்ன தெரியுமோ, சாப்பிடுபவரும் சாப்பிடப்படும் பொருளும் ஒன்றுதான். பகவான் தன்னையே சாப்பிட்ருக்கார், தன்னை தவிர சாப்பிட்றதுக்கு வேலை கிடையாது என்பது இதனுடைய கருத்து. இவ்விதம் உணவை உட்கொள்வதற்கு முன் நாம் பேத புத்தியுடன், நான் என்ஜாயர், நான் இதை அனுபவிப்பவன், இது அனுபவிக்கப்படும் பொருள் என்ற பேத புத்தி இல்லாமல் பிரம்ம தர்ஷனத்துடன் இருப்பதை காட்ட இதை நாம் உணவுக்கு முன் சொல்வது சம்பிரதாயமாக இருக்கின்றது. உணவுக்கு இந்த ஸ்லோகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, இது ஒரு ஞானம். அந்த ஞானத்தை நாம் ஒவ்வொரு சமயத்திலும் மனதிலிருந்து கொண்டு வருவதற்காக சம்பிரதாயத்தில் சொல்லி வருகின்றார்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். பிறகு இந்த ஸ்லோகத்தை எப்படி தப்பாக புரிந்து கொள்ளலாம், அதையும் அங்கங்கே பார்க்கணும் அல்லவா. சரியாக மட்டும் புரிஞ்சுட்டு போகக்கூடாது. இதை எப்படி சிலர் தவறாக பொருள் சொல்கிறார்கள் என்றால், இதை முதல் விதமான தவறாக புரிந்து கொள்ளுதல், சாஸ்திரத்தில் வேதத்தில் சில பொருள்களை சொல்லி அந்த பொருள்களை ஈஸ்வரனாக தேவதையாக பிரம்மனாக நீ தியானம் செய்யு சொல்லியிருக்கு. மனோ பிரம்மேதி உபாசீத அப்படியெல்லாம் வாக்கியம் இருக்கும் வேதத்தில். மனதை பிரம்மனாக தியானம் செய். அந்த இடத்துல மனதை பிரம்மன்னு சாஸ்திரம் சொல்லலை, மனச பிரம்மனா தியானம் செய். சிவலிங்கத்தை சிவனாக தியானம் செய். சாலிகிராமத்தை விஷ்ணுவாக தியானம் செய். இப்படியெல்லாம் வாக்கியத்தை பார்க்கின்றோம். அப்போ சாலிகிராமந்தான் விஷ்ணு, சிவலிங்கம் ஜடமான கல்லு தான் சிவன்னு சாஸ்திரம் சொல்ல. அதை ஆலம்பனமாக கொண்டு தேவதையை நீ மனதில் தியானம் செய் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அங்கேயும் சமான அதிகரணம்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எப்படி? விஷ்ணுவும் சாலிகிராமமும் ஒன்றாக சமப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனதை பிரம்மனாக நினை என்றெல்லாம் தியானத்திற்காக பலவிதமான சாதனைகள் சாஸ்திரத்தில் பேசப்படுகிறது. அதனால சிலர் என்ன நினைத்தார்கள், இந்த ஸ்லோகத்தை நாம் தியானபரமாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஹவிஸை பிரம்மன்னு சொல்லி இருக்கிற இடத்துல அங்கே ரெண்டு இருக்கு, ஹவிஸும் இருக்கின்றது பிரம்மனும் இருக்கின்றது. இப்போ சிவலிங்கத்தை சிவனாக நினைன்னு சொன்னால் சிவலிங்கத்தை நீக்கி சிவன்னு புரிஞ்சுக்கன்னு அங்கே உபதேசம் அல்ல. சிவலிங்கமும் இருக்கின்றது, சிவபெருமானும் இருக்கார். அப்படி இந்த ஸ்லோகத்தை ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற சந்தேகம். அப்படி எடுத்து பொருள் சொன்னவர்களும் உண்டு. அதற்கு சங்கராச்சாரியார் பதில் சொல்றார், உண்மைதான், அப்படி பொருள் சொல்வதில் தவறு கிடையாது. ஒரு கால் இந்த ஸ்லோகம் தியானம் உபாசனை பரத்தில் வந்திருந்தால், ஆனால் இந்த ஸ்லோகமானது கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் என்ற சரியான ஞானத்தை புகட்டுகின்ற பிரகரணத்தில் வந்துள்ள காரணத்தினால் இது ஞானத்தை கொடுக்கின்ற ஸ்லோகமே தவிர கற்பனையாக தியானத்தை வகுக்கின்ற ஸ்லோகம் அல்ல. அப்படி எடுத்துக்கொள்வதில் தவறில்லை. எப்பொழுது பிரகரணம் தியானம் உபாசனை என்ற இடத்தில் இந்த ஸ்லோகம் வந்திருந்தால் அப்படி பொருள் கொள்ளலாம். ஆனால் இங்கு பகவான் சரியான ஞானத்தை கொடுக்கின்ற இடத்தில் பேசுகின்ற காரணத்தினால் இதை அவ்விதம் பொருள் கொள்ளக்கூடாது. இது சாஸ்திர ரீதியாக வருகின்ற சந்தேகம் நிவர்த்தி. பிறகு இனியொரு விதத்திலும் சந்தேகம் வரலாம்.
அந்த இரண்டாவது சந்தேகம் என்னவென்றால், ஒருவன் பானையை பார்க்கின்றான். அவனுடைய மனசில் என்ன இருக்கும்? கடக பானை என்ற புத்தி அவனுக்கு இருக்கு. ஒருவர் சொல்றார், இந்த பானை களிமண்ணால் ஆனதுன்னு சொல்றார். இந்த பானைக்கு காரணம் களிமண்ணுன்னு சொல்றார். அப்போ அவனுக்கு இனியொரு புத்தியும் வந்தாச்சு. என்ன புத்தி? புத்தினா மனசில் வர்ற அறிவு, களிமண் புத்தியும் வந்தாச்சு. இப்போ அந்த பானைங்கிற இடத்துல அவனுக்கு ரெண்டு புத்தி இருக்கின்றதல்லவா? அது பானைன்னு ஒரு அறிவு, களிமண் இனி ஒரு அறிவு. அப்படி இந்த உலகத்தில் ஹவிஸ் அப்படின்னு ஒரு புத்தி, அதை பிரம்மன்னு வேற சொல்லியிருக்கு. அப்போ ரெண்டு புத்தி வச்சுக்கலாமே, ரெண்டு இருக்கின்றதே, எப்படி அத்வைதமாகும் என்ற சந்தேகம் புரிகின்றதோ? களிமண் பானைன்னு சொல்லி ரெண்டு அறிவு இருப்பது போல் இது ஹவிஸ், இது பிரம்மன். முன்ன இது வெறும் நெய்ன்னு நினச்சேன், இப்போ அது பிரம்மனாகவும் இருக்கு, நெய்யாகவும் இருக்கின்றது. முன்ன எஜமானன் நினச்சேன், இப்போ எஜமானனாகவும் இருக்கின்றான், பிரம்மனாகவும் இருக்கின்றான். எடுத்துக்கொள்ளலாமே என்றால் அதற்கு பதில் கூறுகின்றார்கள், ஞானிக்கு ஞானம் வந்ததற்கு பிறகு ரெண்டு புத்தி அவனுக்கு இருக்காது. களிமண்ணை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு ஒரு புத்தியை அவன் பொய்யான புத்தி என்றும் ஒரு புத்தியை சத்தியமான புத்தி என்றும் புரிந்து கொள்வான். இது களிமண் என்பது தத்துவம், இது பானையாக தெரிவது மித்தியா புத்தி என்ற ஞானம் அவனுக்கு வந்துடும். அப்போ நம்ம ஒத்துக்கிறோம், அவனுக்கு ரெண்டு புத்தி இருக்கின்றது, ரெண்டு எண்ணம் இருக்கின்றது. அந்த ரெண்டு எண்ணத்தை அவன் என்ன செய்துட்டான்? ஒரு எண்ணம் சத்தியம், இனியொரு எண்ணம் மித்யா. காணல் நீரை பார்க்கின்றோம், அந்த நீர் இருக்கின்றது என்ற புத்தி இருக்கின்றது. போய் பார்த்ததற்கு பிறகு வறண்ட பூமி இருக்கின்றதுங்கிற புத்தி இருக்கின்றது. இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் அவனுடைய புத்தியில் என்ன மாற்றம் வந்துவிடும்? ஒன்று பொய்யான புத்தி, ஒன்று மித்தியா, இனி ஒன்று சத்தியம். அந்த விதத்தில் ஞானத்திற்கு பிறகு இந்த துவைதம் பொய் என்ற புத்தியும் இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்ம உண்மை என்ற அறிவும் வந்துவிடும். ஆகவே இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னன்னா, பிரம்ம ஏவ அத்வைதம், பிரம்மன்தான் இருக்கின்றது, ஒன்றாக இருக்கின்ற பிரம்மன் தான் இருக்கின்றது, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஒன்றும்னா வேறு ஒன்றும், விதிவிலக்கு இல்லாமல் அனைத்தும் வெறும் தோற்றங்கள் என்ற கருத்துதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இவ்விதம் 18வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இந்த ஸ்லோகத்துடன் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பான ஞான கர்ம சந்நியாசத்தை பகவான் முடிவுரை செய்து விட்டார். இப்போ ஞாபகம் இருக்க வேண்டும், ஞான கர்ம சந்நியாசம் என்றால் என்ன என்றால், ஆத்மா அகர்த்தா, ஆத்மா செயலற்றது, ஆத்மா பூர்ணமானது, ஆத்மா அபோக்தா என்ற ஞானம். ஆத்மா அகர்த்தா அபோக்தா, நான் கர்த்தாவாக இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறனே என்ற பேச்சு வரக்கூடாது. ஆத்மா என்றால் அகம், நான், நான் அகர்த்தா, ஒன்றும் செய்யாதவன். பிறகு அனாத்மா, எப்பொழுதும் கர்த்தா. அந்த எப்பொழுதும்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிடும், அந்த எப்பொழுதும்ங்கிறதுல என்ன ரகசியம். பொடி வச்சு பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எப்பொழுதும் அனாத்மா அகர்த்தான்னு சொன்னால் அங்கே என்ன பொடி இருக்கின்றது? எப்பொழுதாவது அனாத்மா அகர்த்தாவாக தெரிந்தால், எப்பொழுதாவது அனாத்மா செயலற்றதாக தெரிந்தால் அந்த செயலற்றதிலும் செயலைப்பார். இப்போ என்னைக்கும் உடல் மனம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும், என்னைக்கும் ஆத்மா செயல்படுவதே இல்லை. நான் ஆத்மா. பிறகு யார் எதை துரத்தல்? நம்ம எதை துறக்க முடியும்? உடலை மனதை துறக்க முடியாது. உடலினுடைய செயலை மனதினுடைய செயலை துறக்க முடியாது. காரணம் என்ன?
அது என்னைக்கும் செயல் சொரூபம். ஆத்மாவினுடைய செயலை துறக்க முடியாது. காரணம் என்ன? அது என்னைக்கு செயல் செய்தது துறப்பதற்கு? இப்பொழுதெல்லாம் இந்த டேபிள் பேசுறது இல்லைன்னு சொல்லுவோமா? அது என்னைக்கு பேசியிருக்கு, இன்னைக்கு அது பேசுறது இல்லைன்னு சொன்னால். வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கிறவங்கள சொல்லலாம், கிளாஸுக்கெல்லாம் போய் பேச்சை குறைச்சிட்டார்னு சொல்லி. சிலதை விபரீதமாக வரும், கிளாஸுக்கெல்லாம் போய் கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டார். காரணம் புது சப்ஜெக்ட் அவருக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு, அதனால் பேச ஆரம்பிச்சிட்டார்னு சொல்லலாம். எது செயல் செய்யுமோ அதுதான் துறக்கும். உடல் செயல் செய்து அது துறக்குமான்னா பகவான் சொல்லிட்டார், துறக்கார். அப்போ என்ன சந்நியாசம்னா என்னன்னா, ஞானத்தினால் செயலினுடைய சந்நியாசம். பிறகு ஞானத்தினால செயலினுடைய சந்நியாசம் ஏன் பண்ணணும்னா, செயலற்ற ஆத்மாவிடம் செயல் செய்கின்ற ஷரீரத்தினுடைய தர்மங்களை ஏற்றி வைத்து விட்டதனால் நான் செயலுடையவனாக தெரிந்து கொண்டு இருக்கின்றேன். அறிவினால் என்ன செய்கின்றேன்? செயலையும் செயலற்றையதையும் பிரித்து நான் செயலற்றவன், இந்த உடல் செயல் செய்து கொண்டிருக்கின்றது என்ற புரிந்து கொள்கின்றேன். அப்போ இங்கே சந்நியாசம் எப்படி நடந்ததுன்னா, ஞானத்தினால் செயலினுடைய சந்நியாசம். இப்போ ஞான கர்ம சந்நியாசம். இதை புரியாத ஒரே காரணத்தினால்தான் நமக்கு சம்சாரம் எப்படி தொடர்கிறதுன்னு சொன்னால், ஒரு பொறுப்பு கொஞ்சம் நமக்கு வந்து விட்டால் நான் கர்மத்தில் சிக்கிவிட்டேன், அல்லது உடல் மனம் இதை அமைதிப்படுத்தணும், இதை செயலில்லாமல் படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறோம். யோக சாஸ்திரமே தவறாக பயன்படுத்தப்பட்டதுக்கு என்ன காரணம்? இந்த ஞானம் இல்லை. எந்த ஞானம்? இந்த உடல் மனம் என்றும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும், அதில் அமைதியை நாம் பார்க்க முடியாது. பிறகு அமைதியை எப்படி பார்க்கணும்னா, உடல் செயல்படும் பொழுதும் மனது செயல்படும் பொழுதும் மனதும் உடலும் ஓய்வாக இருக்கும் பொழுதும் நான் அமைதி சொரூபம். உடல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, சில சமயம் உடல் செயல்படவில்லை. எனக்கு முன்னாடி பெரிய பொறுப்புகள் இருக்கின்றது, எனக்கு முன்னாடி ஒரு பொறுப்பும் இல்லை, நான் எதோடும் சம்பந்தப்படாதவன். இந்த ஞானத்தினால்தான் ஒருவன் மோட்சத்தை அடைய முடியும் என்று பகவான் சொன்னார். மேலும் இதே கருத்தை பகவான் விதவிதமான மொழிகளில் சொல்லப் போகின்றார். பிறகு இதை பார்க்க இருக்கின்றோம். 5வது அத்தியாயத்தில் கொஞ்சம் பார்ப்போம், 6ல் கொஞ்சம் பார்ப்போம். பிறகு மேற்கொண்ட அத்தியாயங்களில் ஆங்காங்கு இந்த உபனிஷத் கருத்தை, ஆத்ம தத்துவத்தை பார்ப்போம். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் சாதனைகளுக்கு செல்கின்றார். சில சாதனைகளை பற்றி பேச இருக்கின்றார். 25வது ஸ்லோகம். தெய்வமேவா பரே யஜ்ஞம் யோகினः பர்யுபாசதே பிரம்மாக்ஞாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி. 25வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 30வது ஸ்லோகம் வரை 6 ஸ்லோகங்களில் 12 சாதனைகளை பகவான் பேச இருக்கின்றார். 25லிருந்து 30 வரை விதவிதமான சாதனைகள், மொத்தமாக 12 சாதனைகளை பகவான் பேச இருக்கின்றார். நாம் அடைய வேண்டிய சாத்தியம், லட்சியம், மோக்ஷம் அல்லது வீடு பேறு. ஒரு மனிதன் கடைசியாக அடைய வேண்டியது என்னன்னா மோக்ஷம். மோக்ஷம்னு சொன்னால் சில பேர்த்துக்கு உடனே என்ன வந்துடும்? எனக்கு இப்போ வேண்டான்னு சொல்லுவார்கள். காரணம் என்னன்னா, மோக்ஷம்னா மூச்சு நின்று போகிறது தான் மோக்ஷம் என்று சிலருக்கு எண்ணம்.
இறந்து போகிறது மோட்சம் அல்ல. மோட்சங்கிறதுக்கு லட்சணம் நமக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும். மன நிறைவுடன் இருத்தல் மோட்சம். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக எல்லாம் பல இடத்துல பார்த்துருக்கோம். இந்த வார்த்தை எங்கே பார்த்த ஞாபகம் இருக்கோ? ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக ஸ்தித பிரக்ஞ லட்சணத்தில் பகவான் சொன்னார். எது மோட்சம்னா தன்னிடத்தில் தான் சுகமாக இருத்தல். எது சம்சாரம்னா நான் சுகமாக இருக்கிறதுக்கு என்னை தவிர ஒரு உபாயம் வேணும்னா அது சம்சாரம். அதனால தானே போர் அடிக்குது, எப்படி டைம் பாஸ் பண்ணுற அப்படியெல்லாம் கேட்கிறார்கள். அப்படின்னு என்னன்னா போர் அடிக்குதுன்னு என்ன? உன்னிடத்தில் நீ இருக்க முடியவில்லை. உன்னிடத்தில் உன்னால் இருக்க முடியாத காரணத்தினால் நீ சந்தோஷமாக இருக்க உன்னை தவிர வேறு ஒரு உபாயம் தேவைப்படுகிறது. இது சம்சாரம். இந்த மன நிறைவு சுதந்திரம், இது மோட்சம். இனி இந்த மோட்சம் என்ற லட்சியத்தை அடைவதற்கான சாதனைகளை பகவான் இங்கு பேசுகின்ற சாதனைகளை இரண்டாக பிரிக்கின்றார். லட்சியம் ஒன்று, அது மோட்சம். மோட்சம் போது நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். மன நிறைவு, திருப்தி. அதனால தான் உனக்கு எப்போ மோட்சம் வேணும்னா 60 வயசுக்கு மேலே வச்சுக்கலாமேன்னு சொல்லுவோமா? இப்போ 60 வயசுக்கு மேலே திருப்தியாக இருந்தால் போதுமோ? அது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாமா? இப்போ மோட்சங்கிறது எப்பவும் அடையப்பட வேண்டிய ஒன்று, அது லட்சியம். இந்த லட்சியம் சாத்தியம்னா அடையப்பட வேண்டியது. எந்த ஒரு லட்சியத்தையும் சாத்தியத்தையும் சாதனையின் மூலமாகத்தான் அடைய முடியும். சாதனையின்றி சாதிப்பார் இல்லைன்னு சொல்கிறோம். அந்த சாதனைகளை நாம் செய்கின்ற அனைத்து சாதனைகளையும் இந்த பகுதியில் பகவான் 2 கூறுகளாக பிரித்து விடுகிறார். நீங்கள் என்ன சாதனை செய்தாலும் பகவான் 2க்குள்ளே போட்டுறார். என்ன சாதனை என்றால் மோக்ஷத்துக்கு நேரடியான ஒரு சாதனை. அந்த சாதனையை பகவான் ஞானம் என்று சொல்லப் போகின்றார். ஞானம் என்பது சாதனை, அறிவை அடைதல். ஞானம்னு சொன்னால் எந்த ஞானத்தை அடைதல்? ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானத்தை அடைதல். அது ஒரு சாதனையாக சொல்கிறார். எதற்கு சாதனை? மோக்ஷங்கிற லட்சியத்துக்கு ஆத்ம ஞானம் என்பதை சாதனையாக சொல்றார். அது ஒரு சாதனை. பிறகு மீதி என்னென்ன சாதனை செய்கிறோமோ, மூச்சை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது முதல் கொண்டு, தலைகீழாக நின்றுட்டு சாதனை செய்கிறது முதல் கொண்டு, நாம் செய்கின்ற அனைத்து தபஸ்களை, அனைத்து சாதனைகளையும் பகவான் ஒரு பகுதியாக பிரித்து விடுகிறார். அவைகளெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் போட்டு சொல்ல போகிறார் அது எதற்கு பயன்படும் சொல்லி. இப்போ லட்சியம் மோக்ஷம். மோக்ஷம் என்ற லட்சியத்திற்கு பகவான் இங்கு எப்படி பிரிக்கின்றார் சாதனைகளை என்றால், நேரடியான சாதனை ஞானம்னு சொல்லி, பிறகு மீதி எல்லாம் என்னன்னா ஞானந்தான சாதனை, புரிந்து கொண்டால் போதுமே. பிறகு எதற்கு விரதம் இருக்கணும், எதற்கு இந்திரிய கட்டுப்பாடு பண்ணணும், எதற்கு உணவு கட்டுப்பாடு பண்ணணும், எத்தனையோ சாதனைகள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கே என்றால் பகவான் சொல்றார் அனைத்து சாதனைகளையும் ஞானத்துக்காக என்று பிரித்து விடுகிறார். இப்போ ஞானாய சாதனம், ஞானம் சாதனம்னு பிரிச்சிடுறார். இப்போ ஞானாய என்றால் ஞானத்திற்கு தகுதிப்படுத்தும் சாதனைகள். அது ஒரு குரூப். அது என்ன குரூப்னா அனைத்து சாதனைகளும். பிறகு ஞானம் என்கின்ற சாதனை. இப்படி எல்லா சாதனைகளும் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்தால், நீங்கள் போய் நான் ஆன்மீக வாழ்க்கையில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனையை சொல்லுவார்கள். நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவார்கள், நீங்கள் விரதம் இருங்கன்னு சொல்லுவார்கள், நீங்கள் எங்காவது போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார், திருப்பதி போய் லட்டு சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவார்கள், அதுதான் சாதனைன்னு சொல்லுவார்கள். விதவிதமான மனிதர்கள்
விதவிதமான சாதனைகளை சொல்லுவார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதில்லை, இங்கே என்ன சொல்லியிருக்கோ அதான் பகவான் என்ன சொல்கிறார் என்றால் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் பாருங்கள், ஒவ்வொரு குழப்பத்தோடு வந்து சேரலாம். காரணம் என்ன? அவ்வளவு சாதனைகள் பேசப்படுகின்ற. இங்கே பகவான் வந்து அதை தெளிவுபடுத்துகிறார் இந்த பகுதியில். என்ன சாதனை உங்களுக்கு செய்ய தோணுதோ செய்து கொள்ளுங்கள், ஆனால் ஒரு அறிவை கொடுக்கிறார், அந்த சாதனை உங்களுக்கு ஞானத்துக்கு தகுதிப்படுத்துமே தவிர அந்த சாதனை மோட்சத்தை கொடுத்துறார். இப்போ ஞானத்தைக்கு தகுதிப்படுத்துவது அனைத்து சாதனைகளும். பிறகு என்னன்னா, இந்த ஞானத்தை அடைதல்ங்கிறது ஒரு சாதனை. இந்த ஞானத்தை அடைதல்ங்கிற சாதனை அதனுடைய சாத்தியம் மோட்சம். இதுதான் இனிமேல் பகவான் பேச போவது. இப்போ ஞானாய, ஞானத்திற்கான சாதனைகள், ஞானம் என்கின்ற சாதனை, அதனுடைய பலன் மோட்சம். அதனால் இதனுடைய ஸ்டெப் எப்படி இருக்குன்னு சொன்னால், சில சாதனைகள் மோட்சம், ஞானம்ங்கிற சாதனை மோட்சம். இப்போ சில சாதனைகளில் நேராக மோட்சத்துக்கு போயிடலாம், ஞானத்தை விட்டுட்டு ஞானத்திலிருந்து மோட்சத்துக்கு போகலாம். அப்படி சிலருக்கு எண்ணம் இருக்கலாம். ஏன்னா ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நடந்து போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போய் அங்கே இறங்கலாம், அப்படி பல மார்க்கத்தில் போகலாமே. மோட்சத்துக்கு எனக்கு ரொம்ப ரஜோகுணம் இருக்குது, நான் கர்மயோகம் பண்ணி மோட்சத்தை அடைஞ்சிடுறேன், நீ வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன், அதனால் கொஞ்சம் பக்தி பண்ணி அங்கே வா. ஒருவர் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கார், நீ ஞான யோகம் பண்ணி வா, 3 பேரும் அங்கே சந்திப்போம், 3 ரூட்டில் போவோம், போய் அந்த ஒரு இடத்துல மோட்சத்தில் 2 பேர் மீட் பண்ணிக்குவோம் அப்படின்னு இருக்குது. பகவான் சொல்கிறார், எந்த சாதனை வேணாலும் செய்து கொள்ளுங்கள், ஞானம்ங்கிறது மெயின் டோர், அங்கே தான் நீங்கள் சந்தித்து தான் மோட்சத்துக்கு போக முடியுங்கிறார். மோட்சத்தில் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க, அதற்கு முன் ஸ்டெப்லேயே நீங்கள் சந்தித்து விடுவீர்கள்னு சொல்கிறார். பக்தி இருந்தால் சந்திக்க மாட்டீங்கன்னு சொல்ல, பக்தி இருந்தால் ஞானத்துக்கு வருவீர்கள், கர்மயோகம் செய்தால் மீண்டும் ஞானத்திற்கு வருவீர்கள், வேற ஏதாவது அஷ்டாங்க யோகம் செய்தால் மீண்டும் ஞானத்திற்கு வருவீர்கள், நீங்கள் சந்திப்பீர்கள், மோட்சத்தில் அல்ல, மோட்சத்திற்கு முன்படியில் சந்தித்து கொள்வீர்கள். அப்படின்னு என்ன கிளாஸில் சந்திப்பீங்கன்னு அர்த்தம். அதற்கப்புறம் என்னென்னா, நீ இவ்வளோ தூரம் கர்மயோகம் பண்ணிகிட்டு இருந்த, நான் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன், 2 பேர் ஒரே கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கிறமேன்னா அதுதான் பலன். இப்போ ஞானத்தில் சந்திப்பீர்கள். சந்திச்சு என்னென்னா, மோட்சத்துக்கு போனால் நீங்களும் கிடையாது நானும் கிடையாது, அங்கே சந்திக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அது அத்வைதம். அதைத்தான் பகவான் சொல்ல போகின்றார். அது கிருஷ்ணராச்சே, நேரடியாக சொல்ல மாட்டார். அவர் எப்படி சொல்ல போகின்றார், அந்த காலத்தில் யஜ்ஞம் என்பது பிரசித்தமான சாதனை. இப்போ எப்படி கோயிலெல்லாம் கட்டுறது, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு கோயில் உருவாகிட்டு வருது அல்லவா, அப்படி அந்த காலத்தில் ஒரு ஊர்னு சொன்னால் அங்கே யாக பூமி இருக்கும். அந்த யாக பூமி ஒரு இடத்துல யாகம் செஞ்சிட்டா அது வந்து பொதுவான பூமியாயிரும், அங்கே யாகம் செய்வதுங்கிறது வழக்கமாக இருக்கும். கோயில்கள் போல யஜ்ஞம்ங்கிறது அந்த காலத்தில் பிரசித்தம். இப்போ பிரசித்தமான ஒன்றை எடுத்துட்டு தான் நம்ம உதாரணம் சொல்ல முடியும். ஆகவே பகவான் என்ன செய்கின்றார், எல்லா சாதனைகளையும் ஒரு யஜ்ஞமாக கற்பனை செய்கின்றார். எல்லா சாதனை சொல்ல முடியாது, இங்கே பகவான் 12 சாதனையை சொல்கிறார். அந்த 12ல் ஞானமும் ஒரு சாதனை. இப்போ 12 சாதனைகளில் அனைத்து சாதனையையும் யஜ்ஞமாக கற்பனை செய்து, ஒருவர் தம யஜ்ஞம் என்றார், ஒருவர் சம யஜ்ஞம் என்றார், ஒருவர் ஞான யஜ்ஞம் என்றார், ஒருவர் தபோ யஜ்ஞம் என்றார்னு சொல்ல போகிறார். அப்போது 25லிருந்து 30 வரைக்கும் என்ன வருகின்றதுன்னா, யஜ்ஞமாக கற்பனை செய்யப்படுகின்ற அனைத்து சாதனைகளும். இனி யஜ்ஞம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஹவிஸ் தியாகக யாகக, அது யாகத்துக்கு லட்சணம். யாகத்தினுடைய லட்சணம் என்னவென்றால் ஹவிஸ் தியாகக. இனியும் சுருக்கமாக சொன்னால் தியாகக யாகக. தியாகந்தான் யாகம். எந்த ஒரு யாகம் எடுத்துட்டாலும் ஹவிஸை அக்னியில் தியாகம் செய்வதுதான் யாகம்.
இந்த யாகத்துக்கு முழுமையான லட்சணம் வந்து தேவதா உத்தேசேன ஹவிஸ் தியாகக யாகக. ஒரு தேவதையை மனதில் கொண்டு தேவதா உத்தேசேன ஹவிஸ் தியாகக, ஹவிஸை தியாகம் செய்தல் யாகம். இப்போ யாகத்தினுடைய அங்கம் என்ன? விதவிதமான யாகங்கள் செய்தால் அதில் என்ன இருக்குன்னா தியாகம் என்பது இருக்கும். தியாகம் என்றால் ஒரு பொருளை ஒன்றில் போடுதல், அது தியாகம். ஒன்றுக்கு கொடுத்தல், அது தியாகம். இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு சாதனையையும் பகவான் யஜ்ஞமாக சொல்ல போகிறார். அப்படி என்றால் யஜ்ஞமாக கற்பனை செய்யப்படுகின்ற இந்த சாதனையில் எது அக்னி எது ஹவிஸ் என்று பார்க்க வேண்டும். இப்போ உதாரணமாக என்ன சொல்ல போகிறார்? தானம் ஒரு சாதனையை சொல்லுவார். அப்போ இங்கே ஹவிஸ் என்ன? நாம் என்ன பொருளை கொடுக்குறோமோ அது ஹவிஸ். ஹவிஸ்ன்னு என்ன? நெய்யை போல. பிறகு அக்னி என்னென்ன? யாருக்கு கொடுக்குறோமோ அது அக்னி. என்ன கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறார் அல்லவா? திருப்பி கொடுன்னு சொன்னாவே திருப்பி வர்றதில்லை. நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் திருப்பி வருமோ? அதனுடைய அர்த்தம் என்னென்னா ஹவிஸுக்குள்ளே போனால் அது சாம்பலாயிரும், திருப்பி வராது. அதே போல் இந்திரிய கட்டுப்பாடுன்னு சொல்ல போகிறார். அப்போ இந்திரியங்கள் ஹவிஸாகும், கட்டுப்பாடுங்கிறது அக்னியாகும். இப்படி நம்ம அந்த கற்பனையை பார்க்கணும். இவ்விதம் இனிமேல் ஆரம்பித்து போகிற சாதனைகளில் எது அக்னி எது ஹவிஸ், எதை எதில் போடப்படுகிறது என்ற கற்பனையையும் சேர்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் இனிமேல் நாம் பார்க்க போகின்றோம். அதனால் ஞானம் இதையெல்லாம் விட்டுட்டு இனி நாம் சாதனைக்குள் வருகின்றோம். எதுவரை? 30வது ஸ்லோகம் வரை. இதெல்லாம் எதற்கு பகவான் இப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் 30வது ஸ்லோகத்துக்கு மேலே இதுவரைக்கும் சொன்ன சாதனைகளை பகவான் கம்பேர் பண்ணி பேச போகிறார். இவ்வளவு சாதனைகள் பேசப்பட்டது, அனைத்து சாதனைகளும் உன்னுடைய பாபத்தை நீக்கி ஞானத்திற்கு தகுதி கொடுக்கும். பிறகு ஞானம் என்பது மோட்சத்தை கொடுக்கும் சொல்லுவார். பிறகு சந்தேகம் வர அந்த ஞானத்தை எப்படி அடைதல், பிறகு சொல்ல போகிறார் எங்கிருந்து இந்த ஞானத்தை அடையணும், அதற்கு பிறகு இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன. இவ்விதம் இனிமேல் வர இருக்கின்றது. இப்போ இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம் சாதனைகள். இனி 25வது ஸ்லோகத்தில் 2 சாதனைகள் பேசப்படுகிறது. மொத்தம் 12 யஜ்ஞங்கள் வர இருக்கின்றது. இங்கு 2 யஜ்ஞங்கள், 2 சாதனைகள். முதல் வரியில் வருகின்ற சாதனை. சாதனை என்றால் நம்ம பார்த்தோம், விதவிதமான விரதங்கள் நாம் அனுஷ்டானம் செய்வது. அதில் எல்லா சாதனையும் யஜ்ஞமாக கற்பனை பண்ண போகிறார்னு சொன்னோம். இதில் முதல் சாதனையை யஜ்ஞத்தையே முதல் சாதனையாக சொல்கிறார். அதற்கு பிறகு வருகின்ற சாதனை தான் யஜ்ஞமாக கற்பனை பண்ணப்படுகிறது. யாகம் செய்வதையே முதல் சாதனையாக சொல்கிறார். அப்போ முதல் வரியில் பிரசித்த யாகம் சாதனையாக சொல்லப்படுகிறது. அதை என்ன சொல்லலாம்? தெய்வ யஜ்ஞக முதல் சாதனை. ஒவ்வொரு சாதனைக்கு நம்ம பேர் கொடுக்க போகிறோம். கடைசியில் 30வது ஸ்லோகம் முடிஞ்சு நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த 12 பேர் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும். இதெல்லாம் ஸ்கூலில் எக்ஸாம் வச்சா 12 யாகத்தினுடைய பெயரை எழுதுங்கள் அப்படின்னு கேட்கலாம். நம்ம அது வைக்கிறது இல்லையே. இப்போ முதல் சாதனை என்ன? தெய்வ யஜ்ஞக. இது பிரசித்தமான யஜ்ஞம். யாகம் என்றதையே பகவான் சாதனையாக சொல்கிறார். இப்போ தேவாகா யுஜ்யந்தே பூஜ்யந்தே இது தெய்வக யஜ்ஞக. தெய்வ யஜ்ஞகங்கிறதனுடைய அர்த்தம் எந்த யாகத்தில் தேவதைகள் பூஜிக்கப்படுகிறார்களோ, தேவாகா பூஜ்யந்தே அனேன இது தெய்வக யஜ்ஞக. இப்போ தெய்வக என்ற சொல்லுக்கு பொருள் தேவர்கள் எந்த யாகத்தில் பூஜிக்கப்படுகிறார்களோ அது தெய்வக யஜ்ஞக. இப்போ இதில் எது அக்னி, இதில் எது ஹவிஸ், இதை நம்ம கற்பனை பண்ணணுமா? யாகத்தையே பகவான் சொல்கிறதுனால அக்னி தான் அக்னி, ஹவிஸ் தான் ஹவிஸ். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறோம்?
அக்னி வேற ஒன்று வரும், ஹவிஸ் இனி ஒன்றா கற்பனை பண்ணுவோம். இந்த இடத்துல கற்பனை பண்ண வேண்டாம். பகவான் யாகத்தையே ஒரு சாதனையாக சொல்கிறார். எப்படி சொல்ல போறார்னா, சிலர் யாகத்தை முழுமையாக அதிகமாக முக்கியமாக செய்கிறார்கள், சிலர் பிராணாயாமத்தை செய்கிறார்கள்னு சொல்லி விதவிதமான மனிதர்கள் விதவிதமான சாதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்னு சொல்ல போறார். அதை உலகத்தில் பார்த்தா தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதனையில் கமிட்மெண்ட் இருக்கு, முழுமையாக அதையே செய்து கொண்டு இருப்பார்கள். அதில் சொல்றார் பகவான். இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால், தெய்வமேவ அபரே யஜ்ஞம், இதை தெய்வம் யஜ்ஞம்னு சேர்த்திக்கணும். தெய்வம் ஏவ அபரேங்கிறதுக்கு அப்புறம் யஜ்ஞம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை சேர்த்திட்டா தெய்வம் யஜ்ஞம். தேவதைகளை வணங்குகின்ற யஜ்ஞத்தை அபரே சில மனிதர்கள். யார் அவர்கள்? யோகினக, யோகிகள். இந்த யோகிகள்ங்கிற முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், கர்ம. அப்போ படிச்ச என்ன? கர்ம யோகினக. கர்ம யோகிகள் சிலர் தெய்வ யஜ்ஞத்தை பர்யுபாசதே அனுஷ்டானம் செய்கிறார்கள். பர்யுபாசதே என்றால் செய்கிறார்கள். யோகினக, கர்ம யோகினக. கர்ம யோகிகள் சிலர் யஜ்ஞத்தை செய்கிறார்கள், தேவதைகளை குறித்து யாகத்தை செய்கிறார்கள். கர்ம யோகிகள். சில யோகிகள் என்ன செய்வார்கள் தெரியுமோ? தத்துவம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நெய்யை எல்லாம் அதில் போய் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், ஏன்னா அதில் நல்ல நல்ல பொருள்களை எல்லாம் போடுறோமல்லவா, அதுக்கு பேசாமல் வாயில் போட்டுக்கலான்னு சொல்லி அதை சில பேர் வேஸ்ட்டுன்னு நினச்சி யாகத்தை செய்ய மாட்டார்கள். சில பேர்த்துக்கு சந்தேகமெல்லாம் வரும், ஏன் அப்படி போய் அக்னியில் கொட்டுறோம், அது பிரயோஜனம் இல்லை தானே என்ற சந்தேகமெல்லாம் வரும். இந்த இடத்துல நம்ம பாவனையை பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் அமெரிக்கா என்ன செய்கிறான்? தேவையில்லாத கொண்டு கடலில் கொட்டுறான். அந்த காலத்தில் அவ்வளவு செழிப்பாக இருந்தது. தியாகம் என்கின்ற பாவனையை வெளிப்படுத்த வந்தவைகள் தான் இவைகள். தியாகம்னு என்ன? நாம் இறைவனுக்கு கொடுக்கின்றோம் என்கின்ற பாவனை உருவாக்குவதற்காக வந்தது. சில காலங்களில் சில சாதனைகள் மாற்றத்திற்கு உட்பட்டதுன்னா மாற்றிக்கலாம். அதே போல் நம்ம யஜ்ஞம் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆகவே பகவான் சொல்கிறார், சிலர் யாகம் செய்வதையே முதலாக கொண்டு சாதனையை செய்து வருகிறார்கள். அப்படி சில கர்மயோகிகள் இருக்கிறார்கள். இது முதல் சாதனை. இனி இரண்டாவது சாதனை இரண்டாவது வரியில் வருகிறது. இந்த சாதனைக்கு பெயர் பிரம்ம ஞான யஜ்ஞக. பிரம்ம ஞானம் என்பது சாதனை. பிரம்ம ஞான யஜ்ஞக. ஏன்னா எல்லாத்தையும் யஜ்ஞமாக கற்பனை பண்ணுறாரு. இப்போ இரண்டாவது கற்பனை என்னவென்றால், பிரம்ம ஞானத்தை யஜ்ஞமாக கற்பனை செய்கின்றார். இந்த 12 சாதனையை நம்ம எப்படி பிரிச்சிடலாம்? 11 பிரிச்சிடலாம். அந்த 11 ஞானத்திற்காக, 12 ஞானம். அந்த 12வது ஞானம்ங்கிற சாதனையை பேசுகிறார் இந்த இரண்டாவது வரியில். இப்போ முதல் வரியில் சாதாரண யஜ்ஞத்தை பேசி, இரண்டாவது வரியில் ஞானம்ங்கிற சாதனையையே பேசுகின்றார். இதற்கு பிறகு ஞானம் வராது. கடைசியில் என்ன சொல்ல போறார்? இந்த யஜ்ஞத்தை உயர்ந்து பேசுவார். மீதி எல்லா சாதனைகளும் இதற்காக, இந்த ஞானத்திற்காகன்னு பேச போகின்றார். ஆகவே நம்ம ரெண்டா பிரிச்சமே, அந்த முக்கியமான ஞானம், மோட்சத்திற்கு நேரடியான சாதனை, அது இங்கு பேசப்படுகின்றது. இப்போ இந்த சாதனை என்ன? பிரம்ம ஞானம். இனி எது அக்னி, எது ஹவிஸ்? அக்னினா நெருப்பு, ஹவிஸ் என்றால் எதை நாம் நெருப்பில் விடுவோமோ அது. இதில் அக்னியாக இருப்பது பரமாத்மா. பரமாத்மா அல்லது பிரம்மன்கிற நெருப்பில் எதை நம்ம போடுறோமா? ஜீவாத்மா என்ற ஜீவாத்மா என்ற ஹவிஸை தியாகம் செய்கின்றோம். இப்போ ஹவிஸ்னா யாருன்னா
நம்ம தான் ஜீவாத்மா அல்லது அகங்காரம். அகங்காரம்ங்கிற ஹவிஸை எடுத்து நெய்யை எடுத்து பரபிரம்ம என்கின்ற நெருப்பில் போட்டால் என்ன ஆகுதுன்னா அங்கே அகங்காரம் கிடையாது, சாம்பலாகி விடுகின்றது. ஜீவபாவக ஹவிஸ் பிரம்ம அக்னி. ஜீவபாவம்னு என்ன? நம்ம ஜீவன்னு நினைச்சிட்டு இருக்கிறது, அகங்காரியாக நினைத்து கொண்டிருத்தல், மற்றவர்களிடமிருந்து நம்மை பிரித்து கொள்ளுதல், அந்த பாவனை அது ஹவிஸ் பிரம்மன் என்றதில் நம்ம போடுறோம். அதைத்தான் இங்கே பகவான் கூற போகின்றார். அதை கற்பனையாக சொல்ல போகிறார். ஒவ்வொன்றையும் பகவான் யஜ்ஞமாக கற்பனை பண்ணி சொல்கிறார். இந்த கதா காலட்சேபம் பண்ணுறவர் யாரோ ஒருவர் எல்லா சாதனையையும் கிரிக்கெட்டு கற்பனை பண்ணி சொன்னாராம். 3 ஸ்டம்ப்பு தான், 3 சரீரமாக, பந்து 3 விதமாக, அந்த பால் இருக்கே அதுக்கு ஒரு கற்பனை, அம்பையருக்கு ஒரு கற்பனை, இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி சொன்னாராம். ஏன்னா இந்த காலத்தில் எது பிரசித்தமோ அதை சொல்லி ஆகணும். அவங்கெல்லாம் பிரசித்தமானதை தான் சொல்லி ஆகணும். அப்போ கரெக்டாக உதாரணம் பொருந்தி வருதுன்னு மனசை பிடிச்சிக்கும். இந்த உதாரணத்தையே கொஞ்சம் நேரம் விளக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ அந்த யஜ்ஞம்ங்கிறது பிரசித்தமாக இல்லை. பகவான் பிரசித்தமாக இருந்த காலத்தில் கூறியதனால் பிரம்ம ஞானத்தை யஜ்ஞமாக சொல்கின்றார். எப்படி கூறுகின்றார்? 2வது வரி, பிரம்ம அக்னௌ. இங்கே பிரம்மன்னு சொன்னால் பரபிரம்ம, நிர்குண பிரம்ம. பரபிரம்ம என்கின்ற நெருப்பில் அபரே சிலர். யார் சிலர் என்றால் எல்லா சாதனைகளையும் செஞ்சு லாஸ்ட் ஸ்டெப்பில் இருப்பவர்கள், மோட்சத்துக்கு ஒரு படிக்கு முன்னாடி இருக்கின்ற முமுட்சுக்கள். உடனே என்ன நினச்சிக்கணும்? பகவான் நம்மையை சொல்கிறாருன்னு நினச்சிக்கணும். என்ன அப்படி தானே? மோட்சத்துக்காக ஞானத்திற்காக நின்று கொண்டு இருப்பவர்கள் சிலர். யஜ்ஞம் அடுத்த சொல். பிரம்மன் என்ற அக்னியில் யஜ்ஞம்ங்கிற சொல் இங்கு ஜீவாத்மாவை குறிக்கின்றது. ஜீவாத்மாவை. ஏன்னா யஜ்ஞம்ங்கிற சொல்லு ஜீவாத்மாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. யஜ்ஞம்ங்கிற சொல் ஜீவகங்கிற ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி யாஸ்கருடைய பாடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் யஜ்ஞம் என்பது ஜீவாத்மாவை குறிக்கின்றது. அது ஹவிஸ். இப்போ என்னன்னா ஜீவாத்மாவை பரமாத்மா என்ற அக்னியில் யஜ்ஞேன ஜீவாத்மாவினால் ஏவ உபஜுஹ்வதி அர்ப்பணம் செய்கிறார்கள். இப்போ ஜீவாத்மா ஜீவாத்மாவை ஜீவாத்மாவினால் பரமாத்மாவிடம் சமர்ப்பிக்கின்றான். இதுதான் இதனுடைய சாரம். ஜீவாத்மா ஜீவாத்மாவை ஜீவாத்மாவினால் பரமாத்மாவிடம் சமர்ப்பிக்கின்றான். நான் என்னை என்னால் பரமாத்மாவுக்கு கொடுக்கின்றேன். இது என்னன்னா ஞான யஜ்ஞம். மேலும் அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.